நேற்றுக்கு ராமாயணத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? ஹனுமார் லங்கைக்கு வந்துட்டுருக்க சமுத்திரத்தை தாண்டி அதில் கொஞ்சம் தூரம் நம்ம ஹனுமார் கூடவே வந்தோம் இல்லையா? இந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது ஆச்சரியகரமான பல நன்மைகளை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியது. இதை படித்த மாத்திரத்தில் கேட்ட மாத்திரத்திலேயே அகஸ்மாத்தாக யாரோ படித்து யாரோ கேட்டால் கூட இது அவ்வளோ நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால தான் இந்த பதிவில் இதை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு பகவானும் அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர்கள் கேட்டிருக்கங்கோ. இன்னும் எல்லாரும் கேட்டு நல்லது அடையணும் அப்படின்னு நான் பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹனுமார் அந்த மலையை அழுத்தினர். அந்த மலையை ஒரு அழுத்தி இன்னும் பறக்கிற மாதிரி பறந்தேன். அப்படி அழுத்தும் போது அந்த மலையில் இருக்கக்கூடிய மலைப்பாம்புகள்லாம் சீறி அஞ்சி நடுங்கி ஓடித்து வித்யாதரர்கள்லாம் ரொம்ப பதட்டம் அடைஞ்சி ஏந்து ஓடிப்போன. முனிவர்கள்லாம் தவத்தை விட்டு கலந்து ஓடிப்போன. அந்த மரங்கள் இடங்கள் எல்லாம் கூடவே பிச்சுண்டு ஓடி வந்தது. ரொம்ப விருப்பமான ஊருக்கு போகும்போது எல்லோரும் கூட கும்பலோடு ஓடி போவோம் இல்லையா? பஸ் ஏற்றுறதுக்கு ட்ரெயின் ஏற்றுறதுக்கு அந்த மாதிரியா அத்தனை மரங்களும் அத்தனை செடிகளும் அத்தனை கொடிகளும் ஓடி வந்தது அவர் பின்னாடியே கொஞ்சம் தூரம். அப்போ அவர் எந்த அளவு ஃபாஸ்ட்டில் அவர் காற்று வேகம் மனோ வேகம் வாயு வேகத்தில் பறந்துருக்கணும். ஒரு செயலை நல்லபடியாக நடத்தினோம்னா அந்த அளவு முயற்சி தேவை அப்படிங்கிறத ஹனுமார் நமக்கு சொல்லியிருக்கேன். பகவானுடைய அனுகிரகமும் இதில் ரொம்ப தேவையானது அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய மோதிரத்தை எடுத்து பத்திரமா கையில் எடுத்துட்டு இடுப்பில் இருக்கிற வேஷ்டியில் அந்த மோதிரத்தை பத்திரப்படுத்திட்டு அவர் ஒரு எரிக்கொள்ளி எப்படி ஆகாயத்தில் மொய்ன்னு இருக்குமோ அந்த மாதிரி மிஞ்சின்னு பறக்கிறே. கண்கள்லாம் ரத்த சிவப்பாக இருக்குது. எப்பவுமே நிமிர்ந்த நெஞ்சையும் நேர்கொண்ட பார்வையில் தான் நமக்கு வெற்றியின் முதல் அடையாளம். இதை இந்த சுந்தரகாண்டத்தில் ஹனுமாரி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவர் முகத்தை நிமித்தி வச்சுட்டேரான், உடம்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டேரான், வாழை உயர்த்தி வச்சுட்டேரான், என்ன ஒரு ஷர்ட்டு டப்புன்னு அடித்து நிமித்தி வச்சுட்டேரான். அதாவது எந்த ஒன்று செய்யறதுக்குமே நம்ம உறுதி எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த ஒரு நிமிர்ந்த முடியும், கண்டிப்பாக அது கிடைக்கும், பகவான் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற அத்தனை நம்பிக்கையும் இந்த சுந்தரகாண்டம் வெறும் அனுமாருடைய கதை மட்டும் இல்லை. ராமாயணங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பல விஷயங்கள் அதில் இது அப்படி அவர் உடம்பை சிலுத்துண்டார். என்ன வீங்கின்னு புஜங்களை பூமியில் பலமாக ஊனி இடுப்பை சுருக்கி கால்களை மடக்கி புஜங்களையும் கழுத்தையும் வளைச்சி தேஜஸ்யம் சத்துவத்தையும் வீரியத்தையும் விருத்தி செய்தார். வெகு தூரம் வரையில் தான் போகும் வழியை நிமிர்ந்து உற்று பார்த்து ஆகாசத்தை நோக்கி பிராணவாயுக்களை ஹிருதயத்தில் நிறுத்தினார். கால்களை உறுதியாக ஊன்றி காதுகளை மடக்கி கொண்டு அந்த மகாபலசாலியான வானர சிரேஷ்டன் ஆகாசத்தில் தாவும் சமயத்தில் வானர வீரர்களை பற்றி விதம் சொன்னார். வாயு வேகம் உள்ள ராமபானு எப்படி தடை இல்லாமல் போகுமோ அப்படி ராவணனால் ஆளப்பட்ட லங்கைக்கு போவேன். அங்கு ஜானகியை காணாவிட்டால் அந்த வேகத்துடன் தேவலோகத்துக்கு போவேன். அங்கேயும் அவளை காணவிட்டால்
கொஞ்சம் கூட செவம் இல்லாமல் ராட்சசராஜனான ராவணனை கட்டி பிடித்து கொண்டு இங்கே கொண்டு ராமனுடைய காலடியில் போடுவேன். தேச காரியத்தை எப்படியாவது முடித்துக்கொண்டே சீத்தையிடம் திரும்பி வருவேன் என்று அவருக்கு தைரியம் சொல்லிவிட்டு கிளம்பினார். 2 கைகளையும் நீட்டிக்கொண்டு அவர் வாயு மார்க்கத்தில் போகும்பொழுது மலைச்சிகரத்தில் இருக்கும் 5 தலை நாகங்களைப் போல ஜொலித்தார். தாண்டும் வேகத்தால் வர வர குறையும் கடலை குடித்து ஆகாசத்தை விழுங்க பார்ப்பவர் போல் காணப்பட்டார். அந்த ஆகாச மார்க்கத்தில் அந்த வானர வீரர் செல்லும் பொழுது அவருடைய மஞ்சள் வண்ணம் உள்ள வட்டமான 2 கண்கள் மின்னலைப் போலும் மலைச்சிகரங்களில் கொழுந்து விட்டெறியும் நெருப்பு ஜுவாலைகளைப் போல் பிரகாசித்தன. அவருடைய சிவந்த முகம் சிவந்த மூக்கின் காந்தியால் சந்தியா காலத்தை சிறப்பால் பரப்பப்பட்ட சூரிய மண்டலத்தைப் போல ஜொலித்தது. உயர்ந்து வளர்ந்தவால் அவர் ஆகாசத்தில் போகும்பொழுது மேலே இந்திரத்வஜம் தூக்கி கட்டப்பட்டது போல் தோன்றிற்று. வெளுத்த பற்களை உடைய மாருதி சக்கரம் போல் தன்னை சுற்றி வளைத்த வாளால் மண்டலம் சூழ்ந்த சூரியனை போல் பிரகாசித்தார். வாலின் அடிபாகம் சிவந்து பிளந்த மலையில் சிவந்த தாதுக்கள் விளங்குவது போல தோன்றிற்று. அந்த வானர சிரேஷ்டன் சமுத்திரத்தை தாண்டும் பொழுது விலாப்புறங்களிலிருந்து கிளம்பும் காற்று மேகம் போல கட்சித்து ஆகாசத்தில் வடக்கிலிருந்து தெற்கு முகமாக வாளுடன் கூடிய உல்கா என்று எரிக்கொள்ளி வேகமாக விழுவது போல ஆஞ்சநேயர் அப்பொழுது காணப்பட்டார். அவருடைய தொடை வேகத்தால் ஜலம் காக்கை வலிப்பு கொண்டது போல கதறி நொப்பும் நுரையுமாக காணப்பட்டது. ஓஹோ, வானத்தில் கருடன் பறந்து போகின்றதோ என்று பார்க்கும் அளவு வேகமாக பறந்து போனார். பட்சிகள் பறக்கும் ஆகாசத்தில் பக்ஷிராஜனை போல் வாயு பகவான் மேகக்கூட்டங்களை அடித்து கொண்டு போவது போலும் ஹனுமான் அதிவேகமாக போனார். இப்படி வேகமாக சமுத்திரத்தை தாண்டி செல்வதை பார்த்து தேவர்களும் தானவர்களும் கந்தர்வர்களும் புஷ்பமாறி பெய்தார்கள். ராமகாரியத்தின் பொருட்டு செல்லும் அந்த வானர சிரேஷ்டனை சூரியன் தனது உஷ்ணமான கிரணங்களால் சிரமப்படுத்தவே இல்லை. வாயு பகவானும் அவர் மேல் குளிர்ச்சியாய் சிரமத்தை போக்கினார். மகரிஷிகள் ஸ்தோத்திரம் செய்தார்கள். தேவர்களும் கந்தர்வர்களும் அந்த மகாவீரசாலியை கொண்டாடினார்கள். அந்த வானர சிரேஷ்டன் சமமில்லாமல் வெகு வேகமாய் ஆகாசத்தில் செல்வதைக் கண்டு நாகர்களும் யக்ஷர்களும் திக்பாலகர்களான பல ராட்சசர்களும் விபுதர்களும் கருடர்களும் அவரை புகழ்ந்தார்கள். அப்போது சமுத்திரராஜன் இந்த வானர சிரேஷ்டன் அனுமானுக்கு நான் ஒத்தாசை செய்யாவிட்டால் லோகத்தில் எல்லோரும் நிந்திப்பார்கள். இக்ஷ்வாக்கு வம்சத்தரசனான சகர மகாராஜனால் நான் வளர்க்கப்பட்டேன். இவர் இக்ஷ்வாக்கு குலத்தில் இருக்க ராமனுடைய தூதன். இவர் சிரமப்படும்படி எனக்கு அழகில்லையே. ஆகையினால் இவர் சற்று நேரம் இங்கே இழப்பாரிவிட்டு அதிசீக்கிரமாய் சமுத்திரத்தை தாண்டி போகட்டும் என்று இதமான யோஜனை செய்து சமுத்திர ஜலத்தில் தங்க கிரணங்களுடன் சிகரங்களுடன் மறைந்திருக்கும் மைனாக பருவத்தை பார்த்து, தோழா, பாதாளத்தில் உள்ள அசுரர்கள் மேலே வராதபடி இன்றன் உன்னை கோட்டை வாசல் தாழ்பாலை போல் இங்கே வைத்திருக்கேன் அல்லவா? அந்த மகா பலசாலிகள் மேலே வர யத்னம் செய்கையில் அவர்களை விடாமல் பாதாள துவாரத்தை மறைத்து கொண்டு நிற்கிற அல்லவா நீ? மேலே கீழ் 4 பக்கங்களிலும் உடல் சக்தி உனக்கு உண்டல்லவா? ஆகையால் உன்னை ஏவினேன். பர்வதராஜனே, சீக்கிரம் ஏந்திரி. வானர ஸ்டேட்டன் அனுமான் ராமகாரியத்தின் பொருட்டு ஆகாச மார்க்கமாக உனக்கு நேராக வருகிறார். இக்ஷ்வாகு குலத்திற்கு பணிகளை செய்ய ஆசை கொண்ட நான் இவருக்கு என்னால் கூடி ஒத்தாசை செய்ய வேண்டியது. அந்த அரசர்களை நான் பூஜிக்க வேண்டியதல்லவா? அந்த காரணத்தால் நீயும் அவர்களை விசேஷமாக பூஜிக்க வேண்டியது. அவர்களால் வெட்டப்பட்ட அந்த சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டு உன் பிராணனை காப்பாற்றி வருகிறாய் அல்லவா? மேலும் உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்த வாயுவின் புத்திரனான ஆஞ்சநேயருக்கு சகாயம் செய்ய வேண்டியது உன் கடமை. ஆகையால் இவருக்கு தகுந்த உபகாரம் செய். நாம் உத்தேசித்த காரியம் கால்தாமதமாக கூடாது. செய்ய வேண்டிய காரியத்தை தகுந்த காரியத்தில் செய்யாவிட்டால் பெரியவர்கள் கோபிப்பார்கள். ஆகையால் மேலே வா. ஆஞ்சநேயர் உன்னிடத்தில் இதைப்பாரட்டும்.
இவர் நமக்கு உத்தமமான அதிதி, பூஜிக்க தகுந்தவர், வானர சிரேஷ்டர், தேவர்களால் பூஜிக்கப்பட்டு சொர்ண சிகரங்களுடன் பிரகாசிக்கும் பர்வதாஜா, இவர் உன்னிடத்தில் கொஞ்சம் சிரம பரிகாரம் செய்து கொள்ளட்டும். இதை கேட்டு அந்த பர்வதராஜனும் மரம் செடி கொடிகளுடன் பிரகாசமான கிரணங்களுடனும் சூரியன் மேகங்களின் நடுவிலிருந்து புறப்படுவது போல் அதிவேகமாக கிளம்பினான். சமுத்திர ஜலத்தில் சூழப்பட்ட அந்த மலை உரகர் கிண்ணறர் முதலிய கணங்களால் இருந்த தங்கச் சிகரங்களை சிக்கிரத்தில் வெளியில் காட்ட நிர்மலமான ஆகாசத்தில் சூரியன் உதிப்பது போல அவை மேகமண்டலத்தை பிளந்து கொண்டு மேலே வந்தன. சுபாவமாகவே அதிக காட்சி உள்ள அந்த தங்க கொடிமடிகளால் ஆன மைனாகமலை பல சூரியர்களுடன் பிரகாசிப்பது போல தோன்றிற்று. இப்படி தனக்கு எதிரில் தடையில்லாமல் எழுந்த மலையை பார்த்த மாருதி, இது நமக்கு முதலாவது தடாய் என்று நினைத்தார். அதிவேகமாக சென்று கொண்டிருந்த வாயுப்பித்தன் வளமில்லாமல் வர வர பெரிதாக வளரும் அந்த மலையை வாயு பகவான் மேகங்களை சிதறடிப்பது போல் தன் மார்பால் விளையாட்டாக ஒரு தட்டு தட்டி விட்டார். அவ்வளவுதான், அந்த மலை உடைந்தது. மனுஷ ரூபத்துடன் அவன் ஆகாச மார்க்கத்தில் நின்று கொண்டு அந்த வழியாக செல்லும் வானரவேணியை பார்த்து மிகுந்த பிரீத்தியுடன், வானர சிரேஷ்டா, ஒருவரும் செய்ய துணியாத காரியத்தை செய்ய புகுந்திருக்கிறேன். என் கரங்களை சற்று இழைப்பாரும். நான் தடை அல்ல. ராமனுடைய முன்னோர்கள் இந்த சமுத்திரத்தை வெட்டினார்கள். ராமகாரியத்திற்காக செல்லும் உமக்கு சமுத்திரராஜன் பூஜை செய்கிறார். உபகாரம் செய்தவனுக்கு பதில் உபகாரம் செய்வது புராதமான தர்மம் அல்லவா? அப்படி செய்ய எண்ணி வந்தே அதிதி கொடுக்கும் பூஜையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வானர சிரேஷ்டர் 100 யோஜனை தூரம் தாண்டவ தேசத்து புறப்பட்டிருக்கிறார். உன் தாழ்வரைகள் சற்று இழைப்பாரிவிட்டு பிறகு அக்கறைக்கு போகட்டும் என்று சமுதிரராஜன் என்னை விசேஷ மரியாதையுடன் உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறார். ஆகையால் சற்று நில்லும், என் இடத்தில் இழைப்பாரிப்போம். என்னுடைய கந்த மூலங்கள் அதிக ருச்சியாகவும் மனத்துடன் இருக்கின்றன. அவைகளை அங்கீகரித்து சிரமம் தீர்த்து கொண்டு செல்வீர். நம் இருவருக்கும் வேறு விதமான சம்பந்தமும் உண்டு. அது 3 லோகங்களிலும் பிரசித்தி பெற்று பெரியோர்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிவேகமாக தாண்டி செல்லும் மாணவர்களுக்குள் உண்மை முதல்வராக மதிக்கிறேன். சாதாரணமாக அதிதியும் பூஜிக்க வேண்டும் அல்லவா? உண்மை பூஜிக்க வேண்டியது உரியதா? முன்பெல்லாம் கிருத்தயுகத்தில் மலைகளுக்கு இறக்கைகள் உண்டு. மலைகளுக்கு இறக்கைகள் உண்டு. அவை வாயு வேகத்துடன் செல்லும். சகல திக்குகளிலும் அதிவேகமாக பறந்து போகும். அதை கண்ட தேவகணங்களும் ரிஷிகளும் சகல பூதங்களும் எங்கே நம்ம மேலே விட்டு நம்மை நாசம் செய்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தார்கள். அப்போது தேவேந்திரன் அவைகளிடத்தில் கோபம் கொண்டு வஜ்ராயத்தில் அவைகளின் ரெக்கைகளை துண்டு துண்டாக வெட்டிவிட்டான். பயங்கரமாக அவன் வஜ்ராயத்தை எடுத்துக்கொண்டு என்னிடம் வரும்பொழுது மகாத்மாவான வாயு பகவான் என்னை இந்த சமுத்திரத்தில் அடித்து கொண்டு வந்து தள்ளி காப்பாற்றினார். என்னுடைய ரெக்கைகளுக்கு எந்த ஒரு அபாயமும் இன்றி என்னை காப்பாற்றி விட்டார். அவன் நான் பூஜிக்க வேண்டியதல்லவா? ஆகையால் தான் உண்மையும் பூஜிக்க விரும்புகிறேன். நமக்கு இந்த விதமான சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. விசேஷ உபகாரம் பெற்ற நானும் சமுத்திரராஜனும் செய்யும் உபகாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சற்று இழைப்பாரும். நாங்கள் செய்யும் உபகாரத்தையும் உபசாரத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிதி பூஜையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்மிடத்தில் பிரீத்தியை கௌரவியும். உம்மை பார்த்தால் எங்களுக்கு அளவற்ற ஆனந்தமாக இருக்கிறது என்று கூறினார். அதை கேட்ட மாருதி, பர்வதராஜனே, நீர் இப்படி சொல்வதாலேயே மிகுந்த பிரீத்தி அடைந்தேன். உம்மை தரிசித்ததே எனக்கு போதும். நீ எனக்கு செய்யும் அதிதி பூஜை இதுவே. உன் இஷ்டப்படி நான் இங்கே தங்கவில்லை என்று நீங்கள் கோபிக்கக்கூடாது. நான் உத்தேசித்த காரியத்தை செய்ய வேண்டிய காலம் என்னை சீக்கிரப்படுத்துகிறது. இங்கே தங்கினால் இன்று பகலுக்குள் லங்கைக்கு போக முடியாது. மேலும் வழியில் எந்த இடத்திலும் தங்காமல் போக வேண்டும் என்று வானவர்களிடம் பிரதிஜை செய்திருக்கிறேன் என்று கையால் அந்த மலையை தொட்டு அவரால் செய்யப்பட்ட அதிதி பூஜையை அங்கீகரித்து மனம் மகிழ்ந்து புன்சிரிப்புடன் ஆகாயமார்க்கமாய் சென்றார். சமுத்திரராஜனும் மைனாகவும் மிகுந்த பிரீத்தியுடன் அவரை பார்த்து ஆசீர்வதித்தார்கள்.
பிறகு ஆஞ்சநேயர் அவர்களை விட்டு வெகு தூரம் உயர கிளம்பி தன் பிதாவான வாயு பகவான் சஞ்சரிக்கும் மார்க்கத்தில் வந்தார். அங்கிருந்து மேலே போய் பர்வதராஜனை ஒரு தடவை பிரீத்தியுடன் பார்த்து நிர்மலமான ஆகாச மார்க்கத்தில் சென்றார். ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டி போவது அவருடைய அபூர்வ செயல்களில் முதலாவது, மைனாக பருவத்தை ஜெயித்தது இரண்டாவது. இதை பார்த்து கொண்டிருந்த தேவர்களும் சித்தர்களும் மகரிஷிகளும் மகிழ்ந்து மாருதியை கொண்டாடினார்கள். தேவராஜன் மைனாக நிறுத்த அளவற்ற சந்தோஷமடைந்து தங்க பொடிமுடிகளுடன் வழங்கும் பர்வத சிரேஷ்டா, இன்று நீ செய்த காரியம் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது. இன்று முதல் உனக்கு யாதொரு பயமும் இல்லை. உன் இஷ்டப்படி சுகமாக இரு. விஸ்தாரமான சமுத்திரத்தை தாண்டி ஆகாச மார்க்கமாக போகும்பொழுது அனுமான் கீழே விழுந்துடுவாரோ என்று பயந்தோம். ஆனால் இந்த மகாவீரன் சற்றும் பயமில்லாமல் அலட்சியம் போகிறான். நீ அவனுக்கு நல்ல உதவி செய்தாய். ராமதூதனான அனுமானுக்கு நீ செய்த உபச்சாரம் எனக்கு எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுக்கிறது என்றான். தன்னிடத்தில் சந்தோஷத்தை பார்த்த மைனாகனுக்கு விசேஷ மகிழ்ச்சி உண்டாயிற்று. பிறகு இந்திரனிடத்தில் மேலான வரங்களை பெற்றுக்கொண்டு சுகமாக வசித்தான். ஹனுமான் அங்கிருந்து ஒரு முகூர்த்தத்தில் அப்புறம் சென்றார். இதன் அடுத்த பகுதியை அடுத்த பதிவில் தருகிறேன். இந்த பதிவை பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க. அருள் மணம் கமழ்வது ராமாயணம் ராமாயணம் ரா